இந்தியாவின் இரண்டாவது பணக்காரரான கௌதம் அதானிக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது நியூயார்க் நீதிமன்றம். இதனால் அதானி குழுமத்தின் பங்குகள் கடுமையான சரிவை சந்தித்து வருகின்றன. இந்தியாவில் சூரிய மின் திட்டத்தை செயல்படுத்த இருப்பதாக அதானி குழுமம் சமீபத்தில் அறிவித்திருந்தது. இந்த திட்டத்தில் அமெரிக்காவைச் சேர்ந்த பல முதலீட்டாளர்கள் முதலீடு செய்திருந்தனர். இந்நிலையில் இந்த திட்டத்தை செயல்படுத்த அதிகாரிகளுக்கு அதானி லஞ்சம் கொடுக்க முயற்சித்ததாக நியூயார்க்கில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது அமெரிக்க பங்குச்சந்தை மூலம் திரட்டப்பட்ட பணத்தை லஞ்சமாக கொடுக்க முயற்சித்ததாக அதானி மீது புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சுமார் 265 மில்லியன் டாலர்களை லஞ்சமாக கொடுக்க முயற்சித்ததாக அதானி மற்றும் அவரது உறவினர் சாகர் அதானி உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அதானிக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதானி குழுமத்தின் பங்குகள் 20% வரை சரிவை கண்டுள்ளன. இந்நிலையில் இந்த குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, அமெரிக்க நீதிமன்றத்தில் பதிவாகியுள்ள இந்த குற்றச்சாட்டின் மூலமாக இந்திய மற்றும் அமெரிக்க சட்டங்களை அதானி மீறியுள்ளது அம்பலமாகியுள்ளது. இருந்தும் கூட அதானி இன்னும் கைது செய்யப்படாமல் இருப்பது ஆச்சரியமளிக்கிறது. இந்த நாட்டில் பல முதல்வர்கள் எளிதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். ஆனால் 2000 கோடி ரூபாய் ஊழல் செய்தவருக்கு பிரச்சனையே இல்லை. அவர் கைது செய்யப்பட மாட்டார் என்பது அனைவரும் அறிந்ததே. ஏனென்றால் அதானியை இந்திய பிரதமர் மோடி பாதுகாக்கிறார். அதானியை உடனடியாக கைது செய்ய வேண்டும், இந்த விவகாரத்தை நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்.